கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் தட்டில் சுவையான உண்மையான கோழி இறைச்சி அல்லது மட்டன் இருக்கிறது. ஆனால் இதற்காக உலகத்தில் எந்த ஒரு விலங்கும் கொல்லப்படவில்லை. இது அறிவியல் புனைகதை அல்ல, நம் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிஜம். 2030ஆம் ஆண்டிற்குள் உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையான பசியை நிரந்தரமாக தீர்க்கப் போகும் ஒரு அறிவியல் மந்திரக்கோள்தான் ஆய்வகத்தில் உருவாக்கப்படும் இறைச்சி. இன்று உலக மக்கள் தொகை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2050இல் இது 100 கோடியை தாண்டும். அத்தனை பேருக்கும் உணவளிக்க இப்போதுள்ள கால்நடை வளர்ப்பு முறைகள் மட்டும் போதாது. இன்று நாம் உண்ணும் இறைச்சிக்காக பல கோடி ஏக்கர் காடுகள் அழிக்கப்படுகின்றன. கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. உலக வெப்பமயமாதலுக்கும் இது ஒரு முக்கிய காரணம். இதற்கு ஒரு மாற்று வேண்டாமா? அந்த மாற்றுதான் அறிவியலின் இந்த புதிய படைப்பு. ஆய்வக இறைச்சி அல்லது கல்ச்சர்ட் மீட் என்பது எப்படி உருவாகிறது தெரியுமா? ஒரு விலங்கை கொல்லாமலேயே அதிலிருந்து ஒரு சிறிய செல்லை மட்டும் வலி இல்லாமல் எடுக்கிறார்கள். அந்த செல்லை ஒரு பெரிய பயோரியாக்டரில் வைத்து அதற்கு தேவையான அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறார்கள். ஒரு செடியை விதையிலிருந்து வளர்ப்பது போலத்தான் இதுவும். சில வாரங்களிலேயே அந்த செல்கள் பலுகி பெருகி உண்மையான இறைச்சியாக மாறுகின்றன. இதில் எந்த ரசாயனமோ பிளாஸ்டிக்கோ இல்லை. இது 100% சுத்தமான, பாதுகாப்பான, உண்மையான இறைச்சி. இந்த தொழில்நுட்பம் எப்படி 2030க்குள் உலக பசியை போக்கும்? சாதாரண இறைச்சி உற்பத்தியை விட இதற்கு 99% குறைவான நிலமே தேவை. 96% குறைவான தண்ணீரே போதும். வானிலை மாற்றங்கள், வறட்சி என எந்த பிரச்சனையும் இதை பாதிக்காது. பாலைவனத்திலோ ஏன் விண்வெளியிலோ கூட இதை உற்பத்தி செய்ய முடியும். 2030ஆம் ஆண்டிற்குள் இதன் உற்பத்தி செலவு கணிசமாக குறைந்து உலகின் கடைக்கோடியில் இருக்கும் ஏழை மக்களின் தட்டுகளுக்கும் ஆரோக்கியமான புரதச்சத்து மிக மலிவான விலையில் சென்றடையும். சுற்றுச்சூழலை காத்து எந்த வாயில்லா ஜீவனையும் வதைக்காமல் உலகின் அனைத்து மனிதர்களுக்கும் பசியில்லாமல் உணவளிக்கும் ஒரு பிரம்மாண்டமான உணவுப் புரட்சி நம் கண்முன்னே தொடங்கிவிட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் செய்து வந்த விவசாயத்தின் அடுத்த கட்ட பாய்ச்சல் இது. ஆம், அறிவியலின் துணையோடு பசியில்லாத ஒரு புதிய உலகம் விரைவில் பிறக்கப் போகிறது. இந்த தகவல் உங்களை வியக்க வைச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க.